எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நவீனா. எக்ஸ்போர்ட் ஹெல்த் சென்டர் ஓடிபி 25th பேட்ச்லேருந்து பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதோ நான் ஒரு ஃப்ளோவில் போயிடலான்னு தான் நினச்சேன். பட் நிறைய பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நோட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்காக இது ஸ்கிரிப்டட்லாம் கிடையாது. எனக்கு மிஸ் பண்ணி ஐயோ இந்த பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே எந்த ஒரு ஃபீலும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு இதுதான் லாஸ்ட்டு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களோட எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரேகா மேமை பற்றி பேசிடுறேன். நான் இதே மாதிரி தான் ஒரு நான் இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கே வந்து 2 years ஆச்சு. எடுத்தோடனே என் ஹஸ்பண்ட் ஒவ்வொரு செக்ஷன் நடக்கும் போதும் வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டே இருப்பாங்க, இப்போ நீ ஜாயின் பண்ணிக்கிறியாங்க. நான் அவர்கிட்ட சொன்னது தான், நான் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு தாட் இருக்கணும், என்னால் உட்கார முடியும். ஏன்னா என் பசங்க பிக்கப் ட்ராப்அப் 2 பசங்க தான், ஆனால் 4 டைமில் போய் பிக்கப் ட்ராப்அப் எனக்கு அதுவே அந்த ரொட்டீன் பெரிய ஹெட்டிக்காக இருக்கும். அதனால அவர்கிட்ட வந்து நான் தெளிவாக எனக்கு எப்போ கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ நான் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன், அப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன். அப்புறம் இவ்வளோ நாள் ஹாஃப் டேல தான் போச்சு. இப்போ ஃபுல் டே ஷிஃப்ட் ஆனோன்னா ஓகே ஃபைன் உட்காந்துடலாம். நானும் அந்த 2 years ஏகப்பட்ட விஷயம் சந்திரா மேம் சொன்ன மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறையா ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படியே இந்த ரொட்டீன்குள்ளேயே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று நம்ம ட்ரை பண்ணி நமக்காக ஏதாவது ஒன்று பண்ணி சாதிக்கணுங்கிற விஷயத்துல ரொம்ப பேசிக்கிட்டே இருப்போம். பேசுவோம் மேம் சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்போம். என்ன பண்ணுவோம் செய்வோங்கிற ஒரு தாட்ல வந்து அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குதான் தவிர அது ஒரு ஸ்டெப்பா எடுத்து பண்ண முடியல. அப்புறம் நானும் வந்து அந்த 2 yearsல வந்து நம்ம வீட்ல இருந்து ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா, எதுவுமே வந்து எது பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லை. இது பண்ணா எப்படியும் நான் என்ன பண்ணாலுமே ஒரு எஃபர்ட் போட்டு தான் பண்ண போறேன். அதை நான் வந்து எனக்கு ஓகே எதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ அதுல போய் உட்காந்துடலாங்கிற போது ஃபர்ஸ்ட் டே வந்து ரேகா மேம் கிட்ட தான் நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஓகேன்னு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ரேகா மேம் கிட்ட தான் பேசினேன். ரேகா மேம் கிட்ட நான் பேசும்போது ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணேன். ஆக்சுவலி 2 தடவை நான் கால் பண்ணேன். மேம் வந்து எனக்கு அட்டென்ட் பண்ணி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போதான் என்னோட பசங்க ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பேக் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போவே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு திருப்பி கால் பேக் பண்ணும்போது அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே படன்னு இதே மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பதட்டத்தோட ஒரு பயத்தோட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். பட் மேம் வந்து ஒவ்வொரு இதையும் நிதானமா ஓகே அவங்க நிதானமா பேச 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 நம்மளோட அந்த ஒரு ப்ரெஷர் ஒரு பயம் எல்லாமே அப்படியே கூல்டவுன் ஆயிடும். கூல்டவுன் ஆனோன்னு ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் என்னங்கிறது நம்ம பேசுவோம் அப்படின்னு ரொம்ப நிதானமா மேம் வந்து சொல்றாங்க. நாங்க யாருமே வந்து ரேகா மேம் பத்தி பேசலன்னு அப்படிலாம் இல்லை. நாங்க இதுக்கு ஆரம்பிச்ச பிள்ளையார் சொல்லியே உங்களை தாண்டி தான் நாங்க இதுக்குள்ள வந்து அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ நீங்க பேசி உங்களோட அந்த பாசிட்டிவான விஷயத்தை எங்களை கூல் டவுன் பண்ணி பயப்படாதீங்க, இதுல இருந்து நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு நீங்க அதை சொல்ற விஷயமே வந்து எங்களுக்கு ஒரு கான்பிடென்ட்டையும் கொடுக்குது. ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு இது உங்களாலதான் நாங்க எல்லாருமே வந்து இதுல ஃபர்ஸ்ட் புள்ளியார் சொல்லி நீங்க தான். அதனால ஆல்வேஸ் அந்த கிராட்டிடியூட் எங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்ககிட்ட இருக்கும். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டே நான் உட்காரும் போது எப்படி இருந்ததுன்னா, அவேர்னஸ் கிளாஸ்ல தான் நான் உட்காந்துருந்தேன். உட்காரும் போது நிறைய பேர் என்னென்னமோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஏன்னா அதுல வந்து எனக்கு அந்த கேள்வி புரியலன்னா ஓகே, ஆனா எனக்கு அந்த அந்த மீனிங்கே எனக்கு என்னங்கிறதே புரியல. இதெல்லாம் இருக்கா எனக்கு நான் பண்ண. ஏன்னா நான் காலேஜ் முடிச்சோடனே நான் வந்து டைரக்டா எனக்கு டக்குன்னு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாம் கேட்ட கேள்வி இதெல்லாம் என்ன எங்க இருந்துடா கேட்குறீங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுல சில பேர் வேற வந்து நான் ரொம்ப நாளா எக்ஸ்போர்ட் வந்து நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இன்னுமே ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கலன்னு எனக்கு அவ்வளவுதான். ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எப்படி இதுக்குள்ள வந்து இதை நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண போறேன், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்ப சாருக்கு வந்து நான் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிருந்தேன். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் வந்து ஒரு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். அப்ப சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பயப்படாதீங்க மேம், பாத்துக்கலாங்கிற அந்த ஒரு வார்த்தையில தான் வந்து நாங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இங்க வந்து நான் நின்றுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நான் எங்காவது பிரேக் ஆயிட்டேன்னா எனக்கு சொல்லிருங்க சார். ஓகே. இப்ப வந்து
11 o'clock தான் கிளாஸுங்கும் போது நம்ம ஒரு ரொட்டீன்ல இருப்போம். அந்த ரொட்டீன்ல இருந்து எனக்கு அது ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த 5-6 days எனக்கு ஒரு வாரம் வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ணி உட்காடுறதுங்கன்னே தெரியல. என் வேலையை முடிச்சுட்டு ஹவுஸ் ஹோல்டு வீட்டு வேலையில என்ன இருக்குன்னு நீங்க எல்லாம் நினைச்சிடாதீங்க. இருக்கிறதுலே டஃபஸ்டான ஜாப் இந்த ஹவுஸ் ஒய்ஃபோட ஜாப் தான். கொரோனால கூட மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு லீவு கிடைச்சிது. ஆனா இந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு அதுக்கு லீவே இல்லை. 24 hours நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அந்த இதுல இருந்து நான் எப்படி இங்க வந்து உட்கார்றதுன்னு எனக்கு தெரியல. எந்த வேலை எனக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்தாதான் என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ஐயோ எனக்கு இது இருக்கே, நான் இந்த டைம்ல ஏதோ ஒன்று டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பேன். நந்தினி மேம் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ அதனால அப்புறம் தான் சார் வந்து ஒரு இதில் சொன்னாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வேலையை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எது பண்ணணுமோ அதை எதை ஃபர்ஸ்ட் செய்யணுமோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஷெட்யூல் போட்டு பண்ணீங்கன்னா நீங்க அதை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்ப அது சொல்லும் போது தான் ஓகே, அப்ப கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை எது ரொம்ப முக்கியமோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி இதுல அதை நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு டிசிப்ளினா ஒரு 11 o'clock நீங்க வந்து உட்காரணும்னா உட்காரணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் அது கஷ்டப்பட்டு அதை நாங்க வந்து உட்கார்றது கஷ்டப்பட்டு மீன்ஸ் என்னோட வேலையை இதுவும் எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் அது ரொட்டீனா வந்துருச்சு. இப்பெல்லாம் 11 o'clock ஆச்சுன்னா இங்க வந்து இனி நாங்க எப்படி அது ரொம்ப கஷ்டமா இருக்க போறீங்கன்னா 11 o'clock நாங்க ஒரு பிராக்டிஸ்ல வந்துட்டோம். இனி அடுத்த இந்த 11 o'clock மேல இதே மாதிரி நாங்க வந்து இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஃபர்தர் எங்களோட மூமெண்ட்டுக்கெல்லாம் நாங்க இதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஒரு நெகட்டிவ் வந்து என்னன்னா, நான் வந்து ரொம்ப பேச மாட்டேன். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஜஸ்ட் லிசன் பண்ணிப்பேன், ஆர்கியூலாம் பண்ண மாட்டேன். அண்ட் என்னோட ஒரு டிராபேக் என்னன்னா, ஒரு ஐ டு ஐ கான்டாக்டே இருக்காது. இப்ப நான் ஒருத்தவங்க கிட்ட பேசுறேன்னா ஒரு கொஞ்ச நேரம் தான் அதை பேசிட்டு இருப்பேன். திடீர்னு என்னோட அப்படியே கண் எப்படி போகும் எங்கேயாவது, என்னால அதை பண்ணவே முடியாது. ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. நம்ம என்ன மாதிரி ஒருத்தவங்க கிட்ட பேசணும், நம்மளோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கணும், நம்ம கண்ணு மூலியமா உள்ள கான்ஃபிடென்ட்டை நம்ம எப்படி பண்ணணும், நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்ம நிக்கிறது, நம்ம பேசுறது எல்லாமே வந்து சார் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வீடியோ நீங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரரா இருந்தோ இல்ல ஒரு எக்ஸ்போர்ட்டரா இருந்தோ நீங்க வந்து எப்படி பேசணுங்கிறத வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்கன்னாரு. இது ஒரு டாஸ்கா, இதை நம்ம பண்ணணுமாங்கிறத சரி ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறதுலதான் நான் வந்து நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணோம். எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஷைனஸோ ஒரு எப்படி பேசணுங்கிற ஒரு இதை வந்து அதை அந்த டாஸ்கை கொடுத்ததுனாலதான் வந்து சார் நாங்க அது வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துன்னு அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும் போது அடுத்தடுத்த ஸ்டெப் நாங்க வந்து ஓகே இதெல்லாம் எங்களோட மிஸ்டேக்ஸ்ன்னு நாங்க ரெக்டிஃபை பண்ணி இப்ப எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே நம்ம வந்து பேசுறது தான் எனக்கு ரொம்ப லேக்கிங்கா இருந்தது மாதிரி இருந்தது. ஒருத்தங்க கிட்ட ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா கோயம்புத்தூர்ல அப்பா அம்மா வந்து நாவல்டிஸ் கடை வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நான் ஸ்கூல் டேஸ்லயே வந்து எப்பாவது அவங்க வெளியில பக்கத்துல போனாலே நான் இருக்கும் போது அன்னைக்கு ஒரு தடவை ஒரு கஸ்டமர் வந்துட்டு என்ன வேணும்னு கேட்டேன். உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எதுக்கு கத்துறாருன்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் அவர் சொன்னாரு, என்னம்மா கோயம்புத்தூர்ல இருந்துட்டு ஒரு மரியாதை கொடுத்து நீ பேச மாட்டியா, நான் என்ன வேணும்னு கேட்டேன், என்னங்க வேணும் அப்படின்னு நான் கேட்கலையா. அப்பதான் எனக்கு ஐயோ அதுல இருந்தே பேசுறதுக்கு ஒரு தயக்கமா இருக்கும். அதனால கோயம்புத்தூர்ல இறங்கணும்னே டிஃபால்ட்டா என்னோடது வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங்கா மாறிடும். அதே மாதிரி நான் மதுரை எங்க ஊர் பக்கம் போனேன்னா அந்த ஊர் பக்கம் பேசும்போது அந்த சைடு அப்படியே போயிடும். ஸோ என்னோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம பேசுற லாங்குவேஜ்ல இருந்து அவங்க கிட்ட வந்து அது அப்படியே மாறிடும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாமே காலேஜ் டேஸ் வரைக்கும் எல்லாமே இருந்தது. பட் அதை வந்து திருப்பி மேரேஜ் அப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது இதுன்னு பேசணும், மற்றவங்களோட பேசுறத கவனிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நான் என்னோட பேச்சை கம்மி பண்ணிக்கிட்டேன். பட் இப்பதான் வந்து நான் என்னோட காலேஜோட அந்த ஒரு இதை வந்து சார் தான் அதை வந்து என்னோட அந்த சைடையே வந்து நான் அடிக்கடி நினைப்பேன், நான் எங்கேயோ தொலைஞ்சிட்டேனோ, நான் ஏன் அந்த மாதிரி ஒரு இது என்கிட்ட இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். பட் சார் அதை பிடிச்சி இழுத்து நான் திருப்பி இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து இந்த அளவுக்கு பேசுறேன்னா சாருக்கு தான் மிக மிக பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்து எல்லார்கிட்டையும் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ரெஸ்பாண்ட், இப்ப நான் ஒரு டவுட் கேட்கிறோமோ ஏதோ ஒண்ணுனாலும் டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு சார். அது என்ன டைமா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அதுக்கு நான் வந்து அதை நான் நிறைய டைம் சார் நான் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன டைம்னாலுமே அதை டக்குன்னு ரிப்ளை பண்ணுவாரு. அப்படியே அதை புரியலைனாலும் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, இப்படி டக்குன்னு அந்த பதில வந்து மாறி 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 கொடுத்து நம்மள புரிய வைக்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப மெனக்கெடுவாரு. அதெல்லாம்
பார்க்கும்போது நானும் சரி சார் அளவுக்கு இல்லைனாலும் நம்மளும் ஒரு மெசேஜ் வந்துன்னா நமக்கு ரிப்ளை டக்குன்னு பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் அது ஏதோ ஒரு வேலையில நான் அதுக்கு மிஸ் ஆகிட்டே போகுது. பட் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே இருக்கேன். என்னோட சேஞ்சஸை நான் இதை உணர்றேன். அண்ட் இப்பெல்லாம் வந்து முன்னாடிலாம் டைமே இல்லை எனக்கு, நான் ஃபோன் அவ்வளவா பேச மாட்டேன். இப்பெல்லாம் வந்து எனக்கு டைமே இல்லைன்னு சொல்ற வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கில்ட்டியா இருக்கு. சாரே எல்லாத்தையும் பண்றாரு, எத்தனை வேலையை ஷெட்யூல் பண்ணி கிளாஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணும் போது நம்ம எப்படி டைம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்றதுக்கே இப்ப வாய் வரல. என்னதான் இருந்தாலும் நம்ம அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி என்னென்ன வேலை என்னென்ன ஷெட்யூல் போட்டு பண்ணணுங்கிற இதை வந்து கத்துக்கிட்டேன் சார் கிட்ட. அண்ட் அதே மாதிரி இப்ப என்னோட ஃபோன் அந்த 2 இயர்ஸ் நான் இங்க வந்து உட்காரும் போது நமக்கு வந்து ஒரு தேடல் எப்போதுமே இருக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு தான் தெரியும், அதுக்கு என்னங்கிறது தெரியாது. நான் யூடியூப் பார்ப்பேன், எனக்கு ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் தான் இருக்கும். என்னைக்குமே நான் தூங்கினது சரியாவே தூங்க மாட்டேன். என்ன ஏதோ ஒன்று பண்ணணுமேங்கிற ஒரு தாட் பின்னாடி ஒன்று ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கும். சாரோட கிளாஸ் அட்டன் பண்ண டே 1ல இருந்து என்னோட தூக்கம் வந்து கம்மி ஆச்சு. பட் ஆனால் நான் தூங்குற அந்த 4 to 5 hours வந்து ஒரு நல்ல டீப் ஸ்லீப்பா இருந்தது. ஏன்னா ஏதோ ஒன்று நான் எனக்காக பண்ணியிருக்கேன். நான் 100% பண்ணேன்னு சொல்லலை, பட் ஏதோ ஒரு ஸ்டெப் நான் எனக்காக பண்ணி அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது அந்த டீப் ஸ்லீப் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அண்ட் ஸோ அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து சார் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நேத்திக்கு தான் வந்து சொன்னாரு. நம்ம வந்து டே 1ல இருந்து அதை டெய்லி பண்றது வந்து கன்சிஸ்டன்சி இல்ல. டே 1ஓட எஃபர்ட் 100% எஃபர்ட் அது கடைசி நாள் வரைக்கும் இருக்கணும்னு சார் சொன்னாரு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அப்படி இப்படி இருந்தாலுமே பட் 100% எஃபர்ட் நான் போடல. நான் அந்த இதுல என்னோட மிஸ்டேக். ஆமா, நம்ம வந்து டெய்லி பண்றது இது இல்ல, அதை வந்து ப்ராப்பரா நம்ம ஃபுல் எஃபர்ட்டா ஒரு ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம போடணுங்கிற இதை வந்து நீங்க அதை சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சது. அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து உங்களோட அப்ரோச் நம்ம அதாவது எல்லாமே வந்து டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலா வந்து ஒரு வால்ல வந்து அவங்க முன்னாடி வச்சிருவாங்க, நீங்க வந்து எங்கெல்லாம் பேசக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா டெரரா இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிட்ட கொஸ்டின்ஸும் கேட்க முடியாது, அவங்க கிட்ட போகிறதுக்கே பயமா இருக்கும். ஆனா சார் வந்து ஈஸியா அப்ரோச்சபிளா இருக்கிறதுனால என்ன டவுட்னாலும் அது சில்லியா இருந்தா கூட பரவாயில்ல கேளுங்கன்னு அவங்க அவரை சொல்ல சொல்ல ஓகே நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்னாலும் கேட்கலாம். நமக்கு இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இவங்க எப்படி இதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அதாவது சார் என்ன நம்மளை பத்தி நினைக்கிறாங்க எதுவுமே நம்மளால வந்து பிக்ஸ் பண்ணவே முடியாது. எல்லாத்தையுமே ஈக்குவலா தான் அவரை வந்து ட்ரீட் பண்ணுவாரு. என்ன புரியலங்கிறத அது 2-3 தடவை சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு அது தெளிவா ஆக்கினதுக்கு அப்புறம் தான் வந்து சார் அடுத்த டாபிக் போவார். அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ உங்களோட பேஷன்ஸ்க்காக. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து இப்பெல்லாம் நான் வெளியில போகும்போதே வந்து எல்லா போர்டையும் அந்த ஒவ்வொரு கடையிலுக்கு முன்னாடி உள்ள போர்டை தான் நான் வந்து இந்த மாதிரி பேர், இதுக்கு இந்த பேர் நல்லா இருக்கு, இவ்வளவு வித்தியாசமா பேர் இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒண்ணு நான் சிக்னல்ல இருக்கும் போது பார்த்தேன், ஹங்கரி கார்ஸ்ன்னு இருந்தது. ஹங்கரி கார்ஸ்னா அப்ப அது ஆட்டோமொபைலா இருக்குமோ அப்படின்னா கீழே ஒரு பிராக்கெட்ல வந்து இது ஹங்கரி அல்ல சாரி கார் தீம் ரெஸ்டாரண்ட்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது ரெஸ்டாரண்ட்னே நான் கீழே குனிஞ்சு பார்த்தேன். அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்ததுன்னா கார் மாதிரி தான் இருக்கும். அந்த டோர் ஓபன் பண்ணி 4 சீட் இருக்கு. சே என்ன இனோவேட்டிவா யோசிச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் வந்து யோசிச்சு பார்க்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் என்னோட வியூ அந்த பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாறி இருக்கு. இது இந்த மாதிரி இருக்கு, இப்பெல்லாம் யோசிக்கிறாங்க, நம்மளும் யோசிக்கணும். அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் என்னால என்கிட்டயே பார்க்க முடியுது. அண்ட் பேஷன்ஸ், சாரோட பேஷன்ஸ், ஓ மை காட், யாருக்கிட்டே நான் இந்த அளவுக்கு நான் பார்த்தது கிடையாது. எவ்வளவு பொறுமையா என்ன விஷயத்த அதை வந்து சொல்லி புரிஞ்சுதா இல்லையா, அவர் நினைச்சிருந்தா இந்த மாதிரி கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்திருந்திருக்கலாம். அவரோட பிஸியான ஷெட்யூல்ல அவர் வேற மாதிரி எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருக்கான். பட் டீச்சிங்கிற ஒரு பேஷனுக்காக எப்படி வந்து அதுக்காக எல்லாரும் வந்து ஏனோ தானோன்னு பண்ணாம அவர் வந்து 100% இல்ல 200% அதுக்காக அவர் எஃபோர்ட்டை போட்டு நமக்காக பண்ணும் போது அந்த பொறுமையை வந்து என்னால ரொம்ப வியந்து பாக்குறேன். இந்த மாதிரி நம்ம என்னால இருக்க முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொறுமையை வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவுதான் புரிஞ்சிருக்கு, இவ்வளவுதான் புரியல அப்படின்னு நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிருவாரு. அண்ட் அட் த சேம் டைம் அந்த மிஸ்டேக்கை வந்து பொதுவாக தான் சொல்லுவாரு. ஆஸ் சந்திரமன் சொன்ன மாதிரி தான் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டார். பாயிண்ட் அவுட் பண்ணானா நமக்கு இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமே அதை கேட்ட அடுத்த கொஸ்டின் அவர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்றதே ரொம்ப பயந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி போயிடுவோம். ஆனா சார் அதை ஜென்ரலைஸ்டா சொல்லும் போது ஓகே நம்மளதான் சொல்றாங்க, சரி நம்ம இனிமேல்
நெக்ஸ்ட் இப்போ திருத்திக்கலாம் நம்ம மைண்ட் வாய்ஸ்ல போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையாவே நாங்களும் அதை வந்து எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் சாரோட வே, அந்த கொலெக்டிவோட அந்த ஸ்டைல் ஆஃப் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜோ, அந்த பேசுறதோ, அந்த ஹியூமர் சென்ஸ், அந்த மதுரை ஸ்லாங் எப்போதுமே சார் கிட்ட இருக்கும். அப்போ ஈஸியா நம்ம அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு பாண்டிங் வந்து அவர் பேசின விதம் நம்ம ஊர் ஆளு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது அப்படிங்கிற ஒரு அந்த தாட் வந்துருது. ஸோ ஈஸியா நம்மளால வந்து கனெக்ட் ஆகிக்க முடியுது. அண்ட் சார்னுக்கு வந்து நிறைய விமென்க்கு அவேர்னஸ்க்காக நிறைய விஷயங்களை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து சாரும் ரேகா மேமும் பண்றாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். லைக் ஈஸியா எல்லாரும் வந்து அது பண்ணணுங்கிற அவசியம் சாருக்கு இல்லை. ஆனா அவருனால யாராவது ஒருத்தங்கனால அதனால ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும் போது எல்லாமே உண்மையாவே கிரேட் சார். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கும் ரேகா மேமுக்கும். அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், உங்க எல்லாத்தினாலையும் வந்து ஈஸியா டே 1ல இருந்து பண்ணிடலாம்னு சொல்றோம். ஆனா நீங்க ஒரு எக்ஸ்போர்ட்டை எப்போல இருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் இப்ப வரைக்கும் அதை ரெகுலரா பண்றது வந்து அதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. எப்படி உங்களால, ஏன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் ஒர்க்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குமே இருக்கும். பட் ஆனா அதெல்லாம் தாண்டி நான் வந்து பண்ணணும் செய்யணுங்கிற உங்களோட அந்த ஒரு விஷயம் வந்து என்னால சோ சர்ப்ரைஸ். எப்படி ஒருத்தங்கனால இவ்வளோ இது பண்ணி இருக்க முடியும் அப்படிங்கறது ரொம்ப வியந்து பாக்குறேன். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் சார். அண்ட் அட் த சேம் டைம் எனக்குமே வந்து சில டைம் ரொம்ப கொஞ்சம் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி டல்லா இருந்தது. என் ஹஸ்பண்ட் கூட சரி உன்னால முடியலன்னா நீ வந்து லீவ் வேணா எடுத்துக்கோன்னாங்க. ஐயோ சார் 102 டிகிரில வந்து உட்காந்துருக்காரு, நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் பரவாயில்ல ஐ கேன் மேனேஜ்னு போய் உட்காந்து அந்த தாட்டை வந்து நம்ம எதையுமே என்ன ஒரு சுச்சுவேஷன்னாலும் நீங்க எங்களுக்காக வந்து நின்று சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார். ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அதே மாதிரி நான் இப்போ ஸ்டார்டிங்ல வந்து நோட்ஸ், ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நோட்டு பெண்ணை எடுத்து நான் எழுதுறேங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய அது, அதாவது ஒரு ரொட்டீன் ஹவுஸ் ஒய்ஃபா போயிட்டதுக்கு அப்புறமா ஒரு பெண் எடுத்து எழுதுறது வந்து இதெல்லாம் என்னால பண்ண முடியுமா? அதுவும் ரேகா மேம் மாதிரி சொன்னாங்க, இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் டிராவல் பண்ண போறோம். நாங்க எனக்கு ஐயோ 2 மாசம் தானே சொன்னாங்க, சரி 3 மாசம் கூட ஓகே, இந்த வருஷம் ஃபுல்லா டிராவல் பண்ணுவாங்க ஒரு தாட் போயிட்டே இருந்தது. அப்புறம் அதோட அர்த்தம் இப்பதான் புரியுது ரேகா மேம் அப்ப சொன்னது. ஸோ ஏன்னா அவ்வளோ இருக்கு நம்ம எக்ஸ்போர்ட்குள்ள, அவ்வளோ விஷயங்கள் சார் கொண்டு வந்து அந்த ஃப்ளோ சார்ட் அதை ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு நாளும் அதை பண்ணும் போது அந்த டாபிக் ஒண்ணுமே அவ்வளவா சிங்க் ஆகாத மாதிரி எனக்கு தோணும். பட் ஆனா அது இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போதைக்கு பார்க்கும் போது அதோட ஃப்ளோ சார்ட் எந்த அளவுக்கு அவர் வந்து ஒவ்வொன்றுத்தையும் யோசிச்சு இது இந்த இடத்துல தான் வரணும், இது இந்த இடத்துல இது பண்ணணுங்கிற அலைன் பண்ணி கொண்டு போனது வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் ஒருத்தவங்க மெனக்கெட்டு ஒரு விஷயத்த பண்றாங்கிறது வந்து ரொம்ப வியந்து பாக்குறோம். அண்ட் நிறைய கேஸ் ஸ்டடிஸ் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் ஸ்டடிஸ் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா வந்து நாங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நாங்க இப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி நாங்க அதை வந்து என்ன ரிலேட் பண்ணி அதை நாங்க இப்பெல்லாம் ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த நாங்க கத்துக்கிட்டோம். பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு சில்லியான ஒரு இதுதான், செம்மண்ணுல வந்து ஒரு லாரி போகுது. அந்த செம்மண்ல போகும்போது அது ஈரமான பதத்துல போகும்போது அப்ப வெயிட் தாங்கி அது உள்ள அமுகும். அந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் வெறும் செம்மண்ல நம்ம பார்த்தா ஒரு செம்மண்ணு போகுது, ஒரு லாரி போகுது, வெயிட் போகுது, அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ஈரத்தன்மை அதுல இருந்தோன்னா அதோட வெயிட் உள்ள இறங்க அந்த டயர் உள்ள இறங்கும். இந்த அளவுக்கு யாரும் யோசிக்க மாட்டோம். அப்ப எனக்கு அது அந்த ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் ஒரு இந்த என் ஹஸ்பண்டோட டைம் அவர் முடிச்சுட்டு போன டைம்ல அவர் லேண்ட் அவரோட இதுல போகும்போது நான் போய் பார்க்கும் போது அந்த லேண்டோட பிரச்சனை இல்லை, அந்த தரை வந்து செம்மண்ணு தான் இருந்தது, அந்த இடத்துல தரை இல்லை. அப்பதான் எனக்கு வந்து சார் சொன்னது வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சோ, அந்த இடத்துல தரை இருந்தாதான் அது வெயிட் தாங்கி மேல போகும்போது அது இதாகுங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியுமே வந்துட்டு நமக்கு வந்து புரிஞ்சு அதை சொல்லும் போது இப்பெல்லாம் யோசிக்க நம்ம இப்படி யோசிப்போமா, அவர் எப்படி ஸ்பான்டேனியஸா ஒரு இதை வந்து சொல்றாருங்கிறது வந்து ஆச்சரியமா இருக்கும். நாங்களும் அதை உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டே இருக்கோம் சார். அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து சார் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எங்களை மோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா எங்களுக்கு அது தெரியல, நாங்க வந்து சும்மா வந்து உட்காந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுக்கும், அதாவது ஒவ்வொரு ஹோம்ஒர்க்கு கொடுக்கும் போதும் ஒரு வீடியோ நீங்க எடுங்க, அதுல இதை பண்ணுங்க, ஒரு பவர் பாயிண்டோ இல்ல வந்து என்ன அந்த
வெப்சைட்டோட ரிகார்டிங் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் கொடுக்கும் போது அதை நாங்கள் பண்ணும் போது தான் வந்து எங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி பண்ண முடியும், என்ன மாதிரி அது எல்லாமே போக கடைசியாக அதுலேருந்து ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். ஓ எனக்கும் இது தெரிஞ்சிருச்சா, ஓகே சூப்பர் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அதுவே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபா எனக்கு உள்ள கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து மேனுஃபேக்சரை வந்து நம்ம பார்க்கும் போது எப்படி பேசணும், என்ன மாதிரி இது பண்ணணுங்கிறது சார் சொல்லும் போது மனோபிரியா மேம் கூட நடுவில் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. என்னன்னா எனக்கு அது அப்படியே லைவாவே போச்சு. இப்ப நீங்க வந்து பதட்டத்துல உங்ககிட்ட இருக்கிற கிளாஸை கூட கீழே போட்டு உடைச்சிடலாம். அப்ப என்னோட இமேஜினேஷன்ல கிளாஸ் கீழே உடஞ்சிருச்சு. அப்புறமா சார் வந்து இல்ல அப்படி பதட்டப்படக்கூடாது, அந்த கிளாஸ் அங்க இருக்குன்னு நீங்க ரெகக்னைஸ் பண்ணி பார்த்து உட்காரணும்னு அந்த உடஞ்ச கிளாஸ் என்னோட இமேஜினேஷன்ல மேல போய் உட்காந்துக்குச்சு. ஸோ அது ஒரு லைவ்லியான அதை சொல்லும் போது என்னோட இமேஜினேஷன் இப்பெல்லாம் நடந்துச்சா. அந்த ஒரு கிளாஸ் வந்து எனக்கு எல்லா கிளாஸுமே அப்படிதான் இருந்தது. பட் அந்த ஒரு கிளாஸ் என்னால அது மறக்கவே முடியல. என்னோட இமேஜினேஷன் கூட எனக்கு ஏத்த மாதிரி அது டியூன் ஆகி செட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் தூங்குறது வந்து ஒரு மனுஷனுக்கு 8 மணி நேரம் வேணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது தூங்கணும். சார் தூங்குறாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. எப்ப கேட்டாலும் சரி, நான் ஆக்சுவலி ஒரு டவுட், எனக்கு எப்ப டைம் இருக்கோ அப்பதான் கேட்டு இது பண்ணுவேன். சார் கிட்ட நான் ரிப்ளை உடனே வரணும்லாம் நான் வெயிட் பண்ணல. பட் ஆனா டக்குன்னு எப்ப கேட்டாலும் அப்ப நீங்க தூங்குறீங்களா இல்லையா, எப்படி ஒருத்தர்னால தூங்காம இந்த அளவுக்கு லைவ்லியா எல்லாத்தையுமே டக்குன்னு கொண்டுட்டு வர முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு சின்ன கன்சர்ன், உங்க ஹெல்த்தையுமே நீங்க பாத்துக்கோங்க சார். அதுக்கப்புறம் உங்களோட பேஷனேட் ஃபார் டீச்சிங் வந்து ரியலி அதுக்கு வார்த்தையே இல்லை. எப்படி உங்களால வந்து ஒரு டீச்சிங்காக நீங்க அது ஒரு பேஷனேட்டா இருந்தாலுமே கூட அதுக்கு ஒரு பிரேக் வேணாமா, நமக்குன்னு ஒரு பிரேக் இல்லையா, நான் ஃபேமிலி டைம் எல்லாமே நீங்க ஒதுக்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நாங்க எப்ப என்ன யாரு எப்படி கூப்பிட்டாலுமே நீங்க வந்து டக்குன்னு எங்களுக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. பட் ஃபேமிலிக்கும் அந்த அளவுக்கு நீங்க டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ஒதுக்குங்க சார். அண்ட் வேற சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து எல்லாருக்குமே எனக்கு நமக்குலாம் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருச்சுனாவே எனக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு என்ன சொல்ற, ஒரு ஹெட் வெயிட்டோட இருப்போம். ஆனா சார் கிட்ட ஒரு 0.1% கூட அந்த ஹெட் வெயிட்டே கிடையாது. எல்லா விஷயமும் தெரியும், ஆனா தெரிஞ்சுட்டே உட்காந்துட்டு நம்ம கேட்கிற சில்லி இதெல்லாம் ஒரு கேள்வியான அவருக்கு மைண்ட் வாய்ஸ்ல மேபி நினைச்சிருக்கலாம். ஆனா எங்க கிட்ட அந்த ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொஞ்சம் கூட ஹெட் வெயிட் கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாம எல்லார்கிட்டயுமே வந்து என்ன மாதிரி அப்ரோச்ல அவங்க கிட்ட பழகி அவங்களோட இதை நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிற இது ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார். அந்த ஹெட் வெயிட்டை வந்து யாருக்கு என்னைக்குமே வந்து நம்ம புகழை வந்து தலைக்கு மேல எடுத்துட்டு போக கூடாது. அதே மாதிரி நம்ம வீழ்ச்சியை வந்துட்டு நம்ம மனசுக்கு எடுத்துட்டு போய் அதை ரொம்ப இது பண்ணிக்கவும் கூடாதுங்கிற விஷயத்த அவங்க கிட்ட நாங்க கத்துக்கிட்டோம். பாசிட்டிவோ நெகட்டிவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன வந்தாலுமே அதை வந்து ஒரே லைன்ல நம்ம கொண்டுட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அபார்ட் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்டர் நிறைய டிசிப்ளின் நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயமானாலும் நீங்க அதை சொல்லி அதை நாங்க வந்து எங்களோட லைஃப்ல அதை வந்து நாங்க மாற்றத்தை பார்க்கும் போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா எனக்கு அது வந்து இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்ப நம்ம இப்போ ஒருத்தங்களோட கவனம் இப்ப நம்ம யாருனாலுமே ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்க பேசுறோம்னா நம்ம பேசுறத மட்டும் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க பேசுறதே நம்ம காதுல வாங்கி அவங்க என்ன சொல்ல வராங்கிறத டைம் கொடுத்து அவங்க பேசுறதையும் கவனிக்கணுங்கிற விஷயம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் வந்து நம்மளை மட்டும் பேசிட்டு இருக்கிற சான்ஸ் இல்லாம அந்த ஒரு விஷயத்த நான் அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அண்ட் என்னோட பாடி லாங்குவேஜ் இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம்னா நம்ம அந்த ஒரு பயத்தோட நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து தெளிவா கான்பிடென்ட்டா இருக்கிறது எல்லாமே நான் உங்ககிட்ட இருந்து தான் இப்ப கத்துக்கிட்டேன். எனக்கே அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் அப்புறமா வந்து ஐ ஓப்பனிங், ஓ மை காட், நான் ஐ ஓப்பனிங்ல வந்து நான் ரிவீல் பண்ணல சார், பதட்டப்படாதீங்க. அது வந்து ஒரு ப்ராடக்ட் ஐடியாலஜி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி நான் என் ஹஸ்பண்டோட ப்ராடக்டை தான் நான் வந்து இது பண்ணி அதுதான் எடுக்கணும்னு நினைச்சேன். பட் ஆனால் அதுக்குள்ள இத்தனை ப்ராடக்ட் நம்ம
சரி, எனக்கு அது அதாவது எவ்வளோ விஷயங்கள் ஐ ஓப்பனிங் வந்து உண்மையாவே வந்து ஐ ஓப்பனிங் கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு என்ன பயம்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணி இது இருக்கு. இப்ப என்ன பயம் வந்துருச்சுன்னா, நீங்க கொடுத்த கண்டென்ட்ல இது எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள உள்ள போய் போய் எனக்கு அதுல இருந்து வெளியில வர முடியல. ஐயோ, நான் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு இருந்தேன்னா அது இதுக்குள்ள ஏகப்பட்ட கடல் மாதிரி இருக்கேங்கிற மாதிரி தோணுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அதையும் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் நீங்க சொன்ன அந்த கரடி கதை தான் சார் நாங்க இப்ப சொல்றோம். நீங்க ஒரு பாதையை அமைச்சு வச்சுட்டு போயிட்டீங்க, மேல நின்றுட்டு இருக்கீங்க. நாங்க குட்டி அந்த கரடி போன மாதிரி நிறைய கத்துக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். நீங்க எங்க எல்லார்ட்டையும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யாரு ஃபர்ஸ்ட் வரீங்க, யாரு பண்றீங்கிறத பார்த்துட்டே இருக்கீங்க. ஷுவரா நாங்களும் வந்து எப்போ எப்படின்னு தெரியல, பட் கண்டிப்பா நாங்க வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு விஷயத்துல நாங்க கண்டிப்பா அதை வந்து நாங்க பண்ணி உங்களை வந்து மேல அந்த கரடி நின்ற மாதிரி நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. நாங்களும் கூடிய சீக்கிரத்துல வந்துருவோம் சார் அங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க போர்ட்டோட வீடியோவை வந்து காமிச்சிங்க. அப்போ நம்ம வந்து நான் மதுரை வந்து எப்போதுமே மதுரைக்குன்னா வந்து தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த போர்ட்ல வந்து எத்தனை பேர் தூங்காம டக்கு டக்குன்னு அவ்வளோ வேலைகள் கண்டெய்னர் போகுது. ஒரு பிஸியான ஒரு பரபரப்பான ஒரு உலகத்துல அதை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு பயமும் இருந்தாலும் நாங்களும் அதுல வந்து அடி வைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு நோட்டும் அதுல இருக்கு. ஸோ அதை காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதோட நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சாரி, ரொம்ப நேரம் எல்லாரோட டைமை நான் எடுத்துக்கிட்டதுக்கு. என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து இங்கே உட்காரும் போது ஒன்னே ஒன்று தான் சொன்னார், நீ என்னனாலுமே வந்து உனக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தானா நீ தான் அதை வந்து பண்ணணும். அது என்கிட்ட வந்து கேட்டுட்டு என்னோட ஹெல்ப்போட பண்ணனா என்னோட தாட் ப்ராசஸ் தான் அதுக்குள்ள வரும். நீ என்ன நினைக்கிறேங்கிறது வந்து சாருக்கு தெரியாது. சார் அதை அனலைஸ் பண்றதுக்கு தான் வந்து அந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறாருன்னு சொன்னாரு. அப்போ எனக்கு வந்து அவர் சொன்னது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் ஆனா இப்போ அதோட வேல்யூ எனக்கு புரியுது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தான்னா நான் ஸ்டில் அவரோட டிபெண்டாக தான் இருந்திருப்பேன். பட் ஒரு இண்டிவிஜுவலா இப்ப நான் தப்போ என்னோட ஆன்சர் ரொம்ப சில்லியா இருந்தாலும் கூட அதை நானா பண்ணும் போது எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை வந்து என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இது என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவ்லாம் கிடையாது. அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா அவர் எக்ஸ்பிரஷன்லேயே நான் புரிஞ்சுப்பேன், அவ்வளோதான். பட் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் இந்த ஒரு போன அவேர்னஸாக ஒரு ஃபீட்பேக்கானு தெரியல, வந்து எங்கிட்ட வந்து அண்ணா பேசியிருக்க போல நல்லா பேசியிருக்கா, அந்த நல்லா பேசியிருக்கங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் போது ஓ மை காட், அட்லாஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேங்கிற மாதிரி தான் இருந்தது. அது அவர் சொல்லி கேட்டுச்சு எனக்கு. பட் இருந்தாலும் என்ன சொன்னீங்க எனக்கு சரியா கேட்கல, திருப்பி இன்னொரு தடவை சொல்லுங்கும் போது அந்த அந்த ஒரு சந்தோஷம் வந்து ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷனை வாங்குறது வந்து அவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. பட் அவர் சொன்னும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கிரெடிட்டும் உங்களுக்கு தான் போய் சேரும் சார். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஃபைனலாக ஒன்று தான், நான் வந்து எம்ஓஎம் திருப்பி திருப்பி எல்லாத்துக்கிட்டையும் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எம்ஓஎம் வந்து எனக்கு எல்லாரும் நினச்ச மாதிரி ஷார்ட்டாக ஒரு வேர்டாக எனக்கு எழுதுறதுல வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. என்ன நோட்டு நான் ஃபஸ்ட்டு லைனில் எழுதியிருக்கணும் அந்த இதில் கடைசி வரைக்கும் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் சார். பட் நடுவில் வந்து அந்த சோஷியல் மீடியாவை எப்படி நான் கிளப் பண்ணி எம்ஓஎம்ல கொண்டுட்டு வருதுன்னு எனக்கு தெரியல. நானும் எதோ ட்ரை பண்ணி அதை முடிச்சிடலாம் பார்க்கிறேன். பட் ஐ எம் ஷுர் சார், எனக்கு இந்த இயரோட ரெசல்யூஷன் இந்த எம்ஓஎம் எப்படியாச்சும் முடிச்சு உங்ககிட்ட நான் அனுப்பிச்சிருவேன். அண்ட் அதே மாதிரி நிறைய அவேர்னஸ் வந்து நான் இந்த பிளாட்ஃபார்மை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி நிறைய அவேர்னஸ் நான் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எனக்கு இருக்கு. ஃபர்தராக நான் அதுவும் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் என்னோட ஹோம் மேக்கருங்கிற அந்த டேகை கொஞ்சம் சீக்கிரமா தள்ளி எக்ஸ்போர்ட்டுங்கிற அந்த டேக் ரெண்டுத்தையும் சேர்த்து கூடிய விரைவில் நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம். அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டீமோட சப்போர்ட்டும், ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, இங்கே எல்லாருமே ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நான் ஈஸியாக ட்ராவல் பண்ணது வந்து அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் அட் த சேம் டைம் உங்களை எல்லாத்தையுமே வந்து நான் மிஸ் பண்ணுவேன். பட் ஆனா எங்கேயோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம எல்லாரும் மீட் பண்ணி ஒரு சக்சஸ் ஸ்டோரியை சீக்கிரமா சாருக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் ரேகா மேமுக்கும் சாருக்கும் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பண்ணும் போது நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் எல்லா சந்தோஷத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார்.